ஒரு தேர்தல் நடந்து ஜெயிச்சு 108 ஆகி 120 ஆகி 124 ஆகி ஆதரவு கொடுத்து முதலமைச்சர் ஆயிட்டோம். நடத்திட்டு ஆட்சி நடத்துறது நம்ம. ஆனா இவங்களே இந்த ஆட்சியில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நான் வருவேன், அரை மணி நேரம் தான் வெயிட் பண்ணுவேன், ஒரு கேஸ் தான் விசாரிக்கணும், பழைய கேஸ் எல்லாம் விசாரிக்க கூடாது. விஜய் அவர்களை நீங்க நேரா வாங்க, மேடையில் ஏறி உரையை தருக அப்படின்னு சொன்னதே காவல்துறை தான். அவங்க எப்படி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்படின்னா, நாங்க வந்து போகாதே என் கனவா அப்படின்னு நாங்க சொன்னங்க. ஊரை மீது ஜனங்கள் ஏறி விழுந்து விடுவார்கள், கூட்டம் நெரிசல் சிக்கி மக்கள் பேராபத்துக்கு உட்படுத்தி விடுவார்கள் என்று நான் எச்சரிக்கை விடுத்த போதிலும் அதை மீறி தாவேக்காவனர்கள் தானாக உள்ளே போய்விட்டார்கள் அப்படின்னு ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க. அந்த எஃப்ஐஆர் எடுத்துட்டு அவங்க போட்ட எஃப்ஐஆர்ல அவங்க குற்றவாளி, கரூர்ல போய் விஜய் பேசுறது தப்பு. இந்த எஃப்ஐஆர் வந்து இருக்கிற வரைக்கும் அதுதான் எஃப்ஐஆர், அதுதான் உண்மைன்னு ஆர்எஸ் பாரதி சொல்லிட்டு தான் இருப்பாரு. உடனே தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் பலமுறை நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரியான லீகல் ஆஸ்பெக்ட்ல கொஞ்சம் விழித்துக் கொள்ள வேண்டும். இந்த எஃப்ஐஆர் வச்சுருந்தா அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது உண்மையா இருந்தா, இந்த எஃப்ஐஆர் வந்து உண்மைக்கு புறம்பானதுன்னு ஸ்குவாஷ் பண்றதுக்கான பெட்டிஷனை உடனே மதுரையில் ஃபைல் பண்ணணுமா இல்லையா? அதுல வந்து ஆபரேஷன் மேகாலயா அப்படிங்கிற பேரை அங்கதான் டிக்ளேர் பண்ணாங்க. ஒரு எம்எல்ஏவுக்கு 35 கோடி. என்னங்க, ஏழை எளிய குடும்பத்திலிருந்து விஜய் வந்து முதல்ல எம்எல்ஏக்களா மாத்திருக்காரு. அவங்களை தேர்ந்தெடுத்து 35 கோடி அவங்க வாழ்நாளில் எப்பவுமே சம்பாதிக்க முடியாது. எனவே வந்து 35 கோடி இப்பயே கொடுத்துட்றான், கடைசி வரைக்கும் 35 கோடி உங்க வாழ்க்கையில கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லுங்க. திருவத்தூர்ல வந்து அடைச்சு வைக்கும் போது பாத்தீங்களாமா, இது உங்க அக்கா தங்கச்சி இவங்களெல்லாம் விட்டுருங்க, சம்பந்தி மச்சான் மாமா ஃப்ரெண்டு இந்த விலாசத்தெல்லாம் கொடுங்க. அந்தந்த வீட்டுக்கு என்னங்க 2 கிலோ தங்கம் 3 கோடி ரூபாய் போய் சேர்ந்துடும். ஏற்கனவே தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு, கோவத்தூர்ல நடந்திருக்கு. கனிமொழி அக்கா வந்து ஏன் கண்டிச்சிருக்காங்க? திமுகவுடைய ஐடி விங்கு ரொம்ப கண்டிக்குது. அதாவது தென்னை மரத்துல தேல் கொட்டினா பனைமரத்துக்கு ஏன் வலிக்குது? இல்லம்மா, தென்னை மரத்துல நான் என்ன சொல்றேன், இப்ப புதிய தலைமுறையுடைய டிவி விஜயன் அவர்கள் வந்து கைது செய்த நானும் கண்டிக்கிறேன். இந்த மேகாலயாங்கிற பேர் கண்டுபிடிச்சி சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு ஆள் கொடுத்துருக்காரு. என்னங்க, அந்த சுப்ரீம் கோர்ட் அட்வைஸ் எல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வேலை பார்க்குற ஒருத்தர் இல்லைன்னா வந்து கரூர் கம்பெனிக்கு கம்பெனிக்கு வந்து வேற சிம் கார்டில் ஒர்க் பண்ணுது. கரூர் கம்பெனிக்கு என்னென்ன சிம் கார்டு போட்டாங்க? ஆபரேஷன் மேகாலயா வந்து எந்த ஊர்ல தொடங்கி எந்த ஊர்ல மையம் கொண்டு எந்த ஊர்ல சுழன்று எப்படி ஆபரேஷன் தொடங்குச்சு அப்படின்னு கண்டுபிடிக்க வேண்டிய வளையத்துக்குள்ள விஜயன் போடுறது எனக்கு வருத்தமா இருக்கு. கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. இதுக்கு தான் விஜய் சார் வந்து ஜெயிச்ச உடனே ரிசல்ட் வந்த உடனே பணியூருக்கு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு சார். எல்லாரையும் முன்னாடியே சொல்லியிருக்காரு. அவர் சொன்னாரு, ஜெயிச்ச எம்எல்ஏ பூரா நேரா பணியூருக்கு வந்துருங்க, என் கண்ட்ரோல்லயே உட்காந்துரு, எங்கேயும் போயிடாதானே. ஏன்னா பருந்து வந்து கோழி குஞ்சு தூக்கிட்டு போற மாதிரி. கோழி ரொம்ப கஷ்டப்பட்டு 16 குஞ்சு பறிக்குமா, எங்கேயோ உட்காந்துருக்க பருந்து வந்து பறிச்சுன்னு அடிச்சுட்டு போயிடும். இல்லைங்க, அந்த பருந்துகள் வந்து இந்த கோழி குஞ்சை காப்பாத்துறது போல எப்படிதான் வந்து இவ்வளவு அரசியலை வந்து திரைத்துறைக்குள்ள இருந்து உள்ள வந்து 2 வருஷத்துல இவ்வளவு பெரிய அரசியலை கத்துக்கிட்டாரு எனக்கு தெரியல. அவர் வந்து பருந்துகள் வந்து எப்படி பருந்துகள் இருந்து கோழி தன்னுடைய குஞ்சுகளை காப்பாற்றுமோ அது போல இந்த 108 நம்பர் எம்எல்ஏக்களை காப்பாற்றி கரை சேர்த்து அதுல ஒரு எம்எல்ஏ வந்து சபாநாயகராக போயிட்டாரு. அப்ப 107 ஆகி போச்சு. 107ல இருந்து அந்த 108 கொண்டு வர்றது 105ல இருந்து என்னங்க, இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் என்று மிகப்பெரிய பயணத்துல அவங்களாம் வந்து 50 ஆண்டுகள் 59 ஆண்டுகள் அரசியல் பயணம் செய்தவரை அப்படியே வாக்கின் இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஸ்டைலா கோட் போட்டுட்டு உள்ள போய் ஒரு கார் சாப்பிட்டுட்டு வாங்க பழகலாம் அப்படின்னு என்னங்க, வாங்க பழகலாம். என்னங்க, மகாத்மா காந்திக்கு அப்புறம் ரொம்ப சாத்வீகமான முறையில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எல்லா வீட்டுக்கும் நானே நடந்தே வரேன். காந்தி நடந்தே போனார், தண்டி யாத்திரைக்கு சத்தியாகிரகத்துக்குலாம் நடந்தே போனார். அதே மாதிரி இவர் நடந்தே ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும், சீமான் அண்ணன் வீட்டுக்கு நடந்தே உள்ள போனார், ஸ்டாலின் அண்ணன் வீட்டுக்கு நடந்தே உள்ள போனார். என்னங்க, ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு, வைகோ அண்ணன் வீட்டுக்கு சாந்தி காலனிக்கே வந்தார். வந்து அந்த பக்கத்து தெருவில் இருந்து கார் உள்ளே போகலை, எனக்கு நடந்தே வீட்டுக்குள்ள வந்தார். வைகோ அவங்க வீட்டுக்கு வேலை செய்கிறவங்க உறவினர்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு வந்து உட்காந்து, தம்பி பாயாசம் சாப்பிடுங்க, லட்டு சாப்பிடுங்க, சரி எல்லாம் எதிரணியில் இருந்தவங்க எல்லாம் வாங்க தம்பி எங்கள் வீட்டில் லட்டு சாப்பிடுங்க பாயாசம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு
தன்னுடைய அன்பு முகத்தால் வந்து அப்படியே வந்து அத்தனை பேர்த்தையும் கவர்ந்து இப்போ ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இதுல இப்போ கேள்வி இருக்கு சார். செந்தில் பாலாஜி அவர்கள் வந்துதான் கரூர் கம்பெனிக்காரர் தான் இது எல்லாத்துக்கும் முக்கிய புள்ளி அப்படின்னு ஒரு பேச்சுக்கள் இருக்கு. கரூர் கம்பெனிக்காரர் செந்தில் பாலாஜி அவர்கள். செந்தில் பாலாஜி, ஆமா, கரூர் கம்பெனிக்கு செந்தில் பாலாஜி தான் ஓனர். ஆமா சார், அவங்க வேற ஒரு ஆள் ஓனர் நினைச்சிருந்தேன். இல்ல, கரூர் கம்பெனிக்காரர் செந்தில் சார் தான் சார். இப்போ செந்தில் பாலாஜி அவர்களை வந்து காலையிலைக்கும் மாலையிலைக்கும் நாங்க ஜாமீன் கொடுக்குறோம், ஆனா நீங்க கையெழுத்து போடணும்னு சொன்னாங்க. இவ்வளவு நாளாகியுமே கையெழுத்து போட அவர் வரவே இல்லை சார். அவர் வந்து ஒரு பதிவு மட்டும் போட்டாரு. என்ன அப்படின்னா, நான் வரேன் அப்படின்னா நீங்க இந்த வழக்குல மட்டும்தான் என்ன விசாரிக்கணும், வேற எந்த வழக்குக்காகவும் என்ன விசாரிக்க கூடாது, கைது பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாருல. அவர் வேற எந்த வழக்க மைண்ட் பண்றாரு, முதல்ல ஏன் வந்து காலை மாலை சைன் பண்ணல அப்படின்னா இந்த முன்ஜாமீன் கொடுத்தது வந்து செல்லுபடி ஆகுமா இல்ல ரத்தாகி அவருக்கு அரசு வாரண்ட் போகுமா? கரூர்ல வந்து மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் பேசுற போது சொன்னாரு, நம்ம வந்து 108 பேர் வந்து ஒரு தேர்தல் நடந்து ஜெயிச்சு 108 ஆகி 120 ஆகி 124 ஆகி ஆதரவு கொடுத்து முதலமைச்சர் ஆயிட்டோம். நடத்திட்டு ஆட்சி நடத்துறது நம்ம. ஆனா இவங்களே இந்த ஆட்சியில் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி நான் வருவேன், 1/2 மணி நேரம் தான் வெயிட் பண்ணுவேன், ஒரு கேஸ் தான் விசாரிக்கணும், பழைய கேஸ் எல்லாம் விசாரிக்க கூடாது. இது வரைக்கும் வந்து உலகத்துல எங்காவது நான் வருவேன். அவரு என்ன சொல்றாரு, RS பாரதி, இந்த பாருங்க எதுக்குப்பா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்க அப்படின்னு கேட்டா சொல்றாரு, ஏங்க நான் அவர் மேல எஃப்ஐஆர் போட்டு உங்களை குற்றவாளின்னு நான் வந்து சொல்லியிருக்கிறேன், நீங்க வந்து குற்றவாளியெல்லாம் சேர்ந்துட்டு இப்படி பண்ணா நான் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டேன் அப்படிங்கிறாரு. ஐயோ, நீங்க வந்து ஆட்சியில் இருக்கும்போது போட்ட எஃப்ஐஆர், நீங்க ஆட்சியில் இருக்கும்போது உண்மைக்கு மாறா போடப்பட்ட எஃப்ஐஆர். அந்த எஃப்ஐஆர்ல விஜய் அவர்களை நீங்க நேரா வாங்க, வருக வருக, மேடையில் ஏறி உரையை தருக அப்படின்னு சொன்னதே காவல்துறை தான். கூட்டிட்டு வந்து மேலே விட்ட உடனே அவர் என்ன செஞ்சாரு, இதோ கரூரில் இருக்கிற அத்தனை காவல்துறை நண்பர்களுக்கு நன்றி. ஏனென்றால் அந்த கூட்டத்தினுடைய அலை போன்ற கூட்டத்தில் நீங்க வந்து அவ்வளோ பெரிய கடுமையாக வந்து ஒதுக்கி விட்டு என்னை கூட்டிட்டு வந்து இந்த மேடையில் ஏற்றி விடவில்லை என்றால் அந்த மேடைக்கே வந்து சேர்ந்திருக்க முடியாது. எனவே அந்த காவல்துறை நண்பர்களுக்கு நன்றி அப்படி சொல்லி தான் ஆரம்பிச்சார். இந்த செய்தியை திருப்பி திருப்பி அப்போ இருந்தே சொல்லிட்டு இருக்கிறது நான் தான். என்னங்க அப்புறம் என்ன சொல்றாங்க, அந்த எஃப்ஐஆர் போட்டாங்க இல்லையா, மணிகண்டன் ஒரு இன்ஸ்பெக்டர், அவர் அந்த ஊருக்கு இன்ஸ்பெக்டர் கூட இல்லை, ஸ்பெஷல் பிரான்ச் இன்ஸ்பெக்டர். அவரை வந்து டெபுடேஷன்ல போட்டு அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு எஃப்ஐஆர் குக்கப் பண்றாங்க. இப்போ தாவேகாவுடைய லீகல் டீம் செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன அப்படின்னா, ஏற்கனவே வந்து போட்ட எஃப்ஐஆர் இருக்கு இல்லையா, அந்த எஃப்ஐஆர் மாடிஃபை பண்ணி சிபிஐ வந்து விசாரித்து ஒரு எஃப்ஐஆர் போட்டாச்சு. தமிழ்நாடு அரசு உண்மைக்கு புறம்பா விஜய் அவர்களை மேடையில் கொண்டு வந்து ஏற்றி விட்டுட்டு பேசுங்கன்னு சொல்லிட்டு அவங்க எப்படி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்து போகாதே என் கனவா பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன் அப்படின்னு நாங்கள் சொன்னங்க. என்ன சொப்பனம் கண்டோம் அப்படின்னா, அங்கே போனால் வந்து கூரை மீது ஜனங்கள் ஏறி விழுந்து விடுவார்கள், லைட் கம்பத்தின் மீது ஏறி விழுந்து விடுவார்கள், அங்க இருக்கிற ஜெனரேட்டர் மேலே ஏறி விழுந்து விடுவார்கள், ஸ்டேஜ் மேலே மோதுவார்கள், கூட்டம் நெரிசல் சிக்கி மக்கள் பேராபத்துக்கு உட்படுத்தி விடுவார்கள் என்று நான் எச்சரிக்கை விடுத்த போதிலும் அதை மீறி தாவேக்காவினர்கள் தானாக உள்ளே போய்விட்டார்கள் அப்படின்னு ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க. அப்படி தானாக உள்ளே போனவர்கள் தான் வந்து யாரு, சிடிஆர் நிர்மல்குமார், நாதவர்ஜனா மற்றும் வந்து புசி ஆனந்த், அந்த லோக்கல் செக்ரட்டரி அன்பழகன், இத்தனை பேரையும் வந்து குற்றவாளின்னு அவங்களே போட்டு ஒரு எஃப்ஐஆர் போட்டு அந்த நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணிட்டாங்க. அந்த எஃப்ஐஆர் தான் இருக்கு. இப்போ தாவேகா ஆட்சிக்கு வந்துருச்சு, அந்த எஃப்ஐஆர் தப்பு அப்படின்னு வந்து மேடையில் பேசியிருந்தா பத்தாது, ஹைகோர்ட்ல போய் தயவு செஞ்சு, அது மதுரை ஹைகோர்ட் நினைக்கிறேன், கரூருக்கு மதுரை ஹைகோர்ட்டு அல்லது சென்னை ஹைகோர்ட்டுக்கு போடலாம். இந்த ஹைகோர்ட்ல இந்த எஃப்ஐஆர் கோஸ் பண்றதுக்கு ஒரு பெட்டிஷன் போடாதனால தான் RS பாரதி என்ன செய்யறாரு, அந்த எஃப்ஐஆர் எடுத்துட்டு நான் போட்ட எஃப்ஐஆர்ல அவங்க குற்றவாளி, அதனால குற்றவாளி நான் காமிச்சிருக்கிறதுனால கரூர்ல போய் விஜய் பேசுறது தப்பு. சரி, RS பாரதியோட கிளைம் என்னன்னா, நான் வந்து போட்ட எஃப்ஐஆர்ல உங்களை குற்றவாளியா காமிச்சிருக்கேன், குற்றவாளியா காமிச்சது உண்மையா சரியா தப்பா, முதல்ல நீ குற்றவாளியா காமிச்சது சரியா தப்பா. உலகமே பார்த்துட்டு இருந்த மேடையில வாங்கன்னு ஏற்றி விட்டதே வந்து போலீஸுக்கு நன்றி சொல்லிதான் விஜய் பேச்ச ஆரம்பிக்கிறாரு. போட்டிருக்கிற எஃப்ஐஆர் என்ன போட்டிருக்காங்க, நாங்க வந்து போகாதே என் கனவா பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன் அப்படின்னு நாங்க சொன்னோம். என்னங்க
அதை கேட்காம வந்து புஷியானது ஆதரவர்ஜுனா சிடிஆர் நிர்மல்குமார் அன்பழகை இவங்கெல்லாம் வந்து உள்ள போனதுனாலதான் இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு எஃப்ஐஆர் போடுங்க. அப்போ உண்மைக்கு புறம்பானதா இல்லையா? ஆக இந்த எஃப்ஐஆர் வந்து இருக்கிற வரைக்கும் அதுதான் எஃப்ஐஆர், அதுதான் உண்மைன்னு ஆர்எஸ் பாரதி சொல்லிட்டு தான் இருப்பாரு. உடனே தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் பலமுறை நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரியான லீகல் ஆஸ்பெக்ட்ல கொஞ்சம் விழித்து கொள்ள வேண்டும். இந்த எஃப்ஐஆர் வச்சிருந்தா அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது உண்மையா இருந்தா இந்த எஃப்ஐஆர் வந்து உண்மைக்கு புறம்பானதுன்னு ஸ்குவாஷ் பண்றதுக்கான பெட்டிஷனை உடனே மதுரையில் ஃபைல் பண்ணுமா இல்லையா? அதை வச்சு நான் பண்ணுவாரு, இல்லை சிடிஆர் நிர்மல்குமார் யாரையாவது விட்டு பண்ணுங்க. யாரை குற்றவாளியா அதை சேர்த்திருக்காங்களோ அவங்கள வச்சே ஒரு பெட்டிஷனரை வச்சு ஃபைல் பண்ணி அந்த எஃப்ஐஆரை ஸ்குவாஷ் பண்ணணுமா இல்லையாமா? இந்த ஆபரேஷன் மேகாலயா இருக்கு பார்த்தீங்களா, ஆபரேஷன் மேகாலயா மறுபடியும் இங்கே வந்துருவோம். ஆபரேஷன் மேகாலயா 600 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். அதுல வந்து சென்னையில ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல தங்குறாங்க. அதுல அந்த கம்பெனி ஓனர் வராரு. எந்த கம்பெனி ஓனர்? கரூர் கம்பெனி ஓனர். நோ, கரூர் கம்பெனி ஓனர் ஏஜெண்டா தான் வராரு. இந்த 500 கோடி ரூபாய் 600 கோடி ரூபாயை பட்டுவாடா பண்றது ஏன் பொறுப்பு அப்படின்னு அந்த கம்பெனி ஓனரே உட்காந்து அந்த பேச்சுவார்த்தை நடக்க உட்கார்றாரு. இந்த பணமெல்லாம் நான் கொடுத்துட்றேங்க, நீங்க ஆளை பிடிச்சி வரதோட பண்ணுங்க, ஒரு ஆள் இந்த பக்கம் கொண்டு வந்து அடைச்சிட்டா 5 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லப்பட்டதாக நீங்க தான் நேற்று எனக்கு சொன்னீங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க முன்னாள் டிஜிபின்னு எல்லாருக்கும் தெரியும். என்னங்க இப்படியெல்லாம் வந்து பேசுனதுனாலதான் திருநாவுக்கரசு பாவம் ரொம்ப நல்லவர், எப்படியோ வந்து கரூர் கம்பெனியில போய் வலையில மாட்டிக்கிட்டார். முக்கியமானவர் ஏன் மாட்டல, ஏன் முன்ஜாமீன் கொடுத்து கையெழுத்து போட சொல்லியும் அவர் வரல. இப்ப அந்த முன்ஜாமீன் செல்லுமா செல்லாதா? முன்ஜாமீன் செல்லாது. அப்ப அரெஸ்ட் வரும். ஜாமீனை வந்து ஒரு கண்டிஷன் பெயில் அப்படின்னா நாளைக்குல இருந்து தினமும் அவர் வந்து காவல் நிலையத்துல போய் காலையிலும் மாலையிலும் கையெழுத்து போட வேண்டும். கையெழுத்து போகும்போது விசாரணை அதிகாரி முன்னாடி ஆஜராகணும். ஆஜராகும் போது என்ன செய்யணும், பிரைமா ஃபேசி மேட் அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்ப்பாங்க. வழக்குல எந்த வழக்குல? முன்ஜாமீன் வழக்குல. முன்ஜாமீன் வழக்குல விசாரணைக்கு வராது பார்த்தீங்களா? விசாரணைக்கு வரும்போது நீங்க மகாபலிபுரம் ஹோட்டலுக்கு வந்தது உண்மைதானே? அன்னைக்கு சிசிடிவி டிரைவ்ல நீங்களும் உங்க தம்பியும் வந்திருக்கீங்க. அந்த ஃபினான்ஸ் பண்ற அந்த கம்பெனி ஓனர் வந்திருக்காரு. அந்த கம்பெனி ஓனர் நானே பணம் கொடுத்துட்றேன், செக்கெல்லாம் வந்து இவர் பேச்சுவார்த்தைக்கு தான் இவங்க வந்திருக்காங்க, பணம் கொடுக்கறதெல்லாம் நான் அந்த 600 கோடி ரூபாயை நான் கொடுத்துட்றேன், செட்டில் பண்றேன் அப்படின்னு ஒரு ஏஜென்சி வந்து உட்காந்து பேசியிருக்குது. அந்த பேசுறது தான் இந்த வெள்ளாடுகள் போய் கருப்பாடுகளாக மாற்றிக்கிச்சு. என்னங்க, இந்த 11 பேர்த்துல முதல்ல 6 பேர் அந்த கருப்பு வெள்ளையாடுகளில் போய் கருப்பாடுகளாக மாட்டிக்கிச்சு. ஏன்னா ஒரு ஆளை கொண்டு வந்து 5 கோடி ரூபாய் கிடைக்குமேன்னு நம்பி போய் மோசம் போயிட்டாங்கன்னு வைங்களேன். சரி, அப்போ வந்து 2 பேர்த்த 2 பேர்த்த வந்து கஸ்டடி எடுக்கிறாங்க. கஸ்டடி எடுத்து விசாரித்த போது ஆமாங்க, மகாபலிபுரத்தில் ஸ்டார் ஹோட்டலில் மீட் பண்ணது உண்மைதான். அதில் வந்து ஆப்ரேஷன் மேகாலயா அப்படிங்கிற பேரை அங்கே தான் டிக்ளேர் பண்ணாங்க. அங்கே டிக்ளேர் பண்ணும்போது ஒரு எம்எல்ஏவுக்கு 35 கோடி, நீங்கள் வந்து 25 கோடின்னு பேசிட்டு 10 கோடியை நீங்கள் கமிஷனாக எடுத்துக்கிறதாலும் சரி. ஆனால் கமிஷன்லாம் நீங்கள் எடுத்துக்க வேணாம், 35 கோடி கொடுத்தாலும் வருவாங்க. இல்லைங்க, ஏழை எளிய குடும்பத்திலேருந்து விஜய் வந்து முதல்ல எம்எல்ஏக்களாக மாற்றிருக்காரு. யாரெல்லாம் பரம ஏழை எளிய குடும்பத்திலேருந்து வந்தார்களோ அவங்கள தேர்ந்தெடுத்து 35 கோடி அவங்க வாழ்நாளில் எப்பவுமே சம்பாதிக்க முடியாது. எனவே வந்து 35 கோடி இப்பயே கொடுத்துட்றான். ஏன்னா விஜய் வேற நேர்மையாரு யாராவது லஞ்சம் வாங்கினா நான் பிடிச்சி உள்ள போட்டுன்னு சொல்றாரு. கடைசி வரைக்கும் 35 கோடி உங்க வாழ்க்கையில கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லுங்க. அப்படி சொன்னா அவங்க வந்து அண்டர் கிரவுண்ட்ல பணத்தை வாங்கிட்டு வந்துருவாங்க. இதெல்லாம் வந்து கம்பெனி போயிட்டு நம்ம இதுல கூவத்தூர்ல போய் ஒரு டியூஷன் படிச்சிருக்கலாம். கூவத்தூர்ல வந்து அடைச்சி வைக்கும் போது பாத்தீங்களாமா, இது உங்க அக்கா தங்கச்சி இவங்களெல்லாம் விட்டுருங்க, சம்பந்தி மச்சான் மாமா ஃப்ரெண்டு இந்த விலாசத்தெல்லாம் கொடுங்க. அந்தந்த வீட்டுக்கு என்னங்க 2 கிலோ தங்கம் 3 கோடி ரூபா போய் சேர்ந்துடும். ஏற்கனவே தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு, கூவத்தூர்ல நடந்திருக்கு. அந்த மாதிரி ட்ரைனிங் இல்லாம வந்து ஈசிஆருங்கிறது கிட்டத்தட்ட கூவத்தூர் பக்கம் தான். அது ஈசிஆர் இதுக்கெல்லாம் இந்த மாதிரி மேட்டருக்கெல்லாம் வந்து செட்டில்மெண்ட் ஈசிஆர். ஏதோ நம்மளாம் வந்து நினைச்சோம் மகாபலிபுரத்துக்கு இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட்லாம் வந்தாங்கன்னா நம்ம போய் கடற்கரையை பார்க்கறது, மீனை பார்க்கறது, பாறையை பார்த்துட்டு வர்றது, இது நம்மலாம் வேஸ்ட்டு. இவங்க போனாலே வந்து டீல் பேசுறதுக்கு போறாங்க. கூவத்தூர்ல பாருங்க 123 எம்எல்ஏ அடைச்சி வச்சுக்கிட்டு நீ டான்ஸ் போட்டே இரு. எனக்கு உங்க அக்கா தங்கச்சி ஒய்ஃப் பேர்ல கொடுத்தா தெரிஞ்சு போயிடும்.
உங்க மச்சான், மாமா, சித்தப்பா, பெரியப்பா, என்ன ஏடிஎம்கே ஒன்று பீரியட்ல விட்டாமா, தான் ஒன்று விட்டாமா, ஒன்று விட்டாப்பா, அவங்க விலாசத்து ஃபோன் நம்பர் கொடு அப்படின்னா 24 ஹவர்ஸில் அவங்க வீட்டில் டெலிவரி ஆயிரும். உனக்கு ஒரு கால் வரும், உங்ககிட்ட 3 கோடி ரூபா வந்துச்சா, 2 கிலோ தங்கம் வந்துருச்சா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல, சந்தோஷமா வந்து இன்னொரு பெக்க போட்டு டான்ஸ் போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல அடைச்சி வச்சோன்னே எல்லா எம்எல்ஏ டான்ஸ் தான் இல்லைங்க. அந்த மாதிரி வந்து வச்சு நடத்தாம இது திருநாவுக்கரசு ஒன்றும் விவரம் தெரியாம இல்லைங்க, நேராக போய் ஏப்பா வரீங்களாப்பா 35 தரேன், வரீங்களாப்பா 35 தரேன் இல்லைங்க, பாட்டுக்கு இப்படியா வந்து மகதொகை தெரியாம கரூர் கம்பெனி. இப்போ இந்த போற போக்கில் பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசு தேவையில்லாம விஜயன் கிட்ட வாட்ஸ்அப் காலில் ஏதோ பேசியிருக்காரு போட்டிருக்கு. இப்போ எல்லாரும் வந்து பேசுறாங்க, விஜயன் வந்து ஒரு நீண்ட நெடுங்காலமா வந்து ஒரு நாகரிகமான ஒரு ஊடகவியலாளர். அவர் வந்து அவருடைய பேச்சும் அவருடைய செயலும் அவருடைய ஊடகத்தினுடைய உரையாடலும் நான் ரொம்ப ரசித்து பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வாழ்க்கை பயணத்தில் யார் கூட யார் பேசுகிறாங்க, என்ன சப்ஜெக்ட் பேசுகிறாங்க, ஒரு குற்ற வலை பின்னணியில் இருக்கிற ஒரு ஆட்களோடு அந்த சமயத்தில் உரையாடல்கள் நடந்திருக்குது அப்படிங்கிற செய்தி திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிடைச்சிருக்கு. அதை வந்து அப்போ எதில் வச்சு ஃபீல் பண்ணணும், உங்கள் செல் நம்பரை வச்சே கண்டுபிடிக்க முடியுமா? இதே செல்லில் வந்து 2 சிம் இருக்குதா, அப்போ எத்தனை வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன் அதுக்கு வந்துச்சு அப்படின்னு இந்த செல்லை வாங்கி கம்ப்யூட்டரில் போட்டு வந்து டேலி பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால காவல்துறை விசாரணையில் செல் வாங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தெரியுது. அந்த செல்லை வாங்கினதை நிறைய பேர் கண்டிச்சிருக்காங்க. அதில் புதிய தலைவர் அவர் வந்து தினகரன் என்ன திமுக அக்கா கனிமொழி அக்கா கண்டிச்சிருக்காங்க. கனிமொழி அக்கா வந்து ஏன் கண்டிச்சிருக்காங்க, திமுகவுடைய ஐடி விங்கு ரொம்ப கண்டிக்குது. அதாவது தென்னை மரத்துல தேல் கொட்டினா பனைமரத்துக்கு ஏன் வலிக்குது? இல்லம்மா, தென்னை மரத்துல நான் என்ன சொல்றேன், இப்ப புதிய தலைமுறையுடைய டிவி விஜயன் அவர்கள் வந்து கைது செய்த நானும் கண்டிக்கிறேன், நானும் வருத்தப்படுகிறேன்னு வச்சுக்கலாம். சீமான் வருத்தப்படுறாரு, தினகரன் வருத்தப்படுறாரு, ரைட்டு. கனிமொழி ஏன் வருத்தப்படுறாங்க? திமுக ஐடிவிங்க ஏன் வருத்தப்படுது? திமுக ஐடிவிங்கள கரூர்காரங்க மட்டும் ஏன் அங்க இருக்காங்க அப்படின்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு. எல்லாம் நீங்க சொல்றது இன்ஃபர்மேஷன் பூரா நீங்க கொடுத்ததுதான். நமக்கு என்ன தெரிய போகுது இந்த நாட்டுல இல்லைங்க, இந்த இன்ஃபர்மேஷன். சரி, திமுக ஐடிவிங்க இருக்கவங்களாம் கரூர் கம்பெனில மெம்பரா இருக்காங்க அப்படிலாம் நீங்க தானே சொல்றீங்க எல்லா விஷயத்தையும். அப்படி இருக்கும்போது சார், இப்போ விஜயன் பத்திரிகையாளர் விஜயன் அவர்களை கூட்டு போறாங்க சார். இப்போ 2 days ஆயிடுச்சு, அவங்கள பத்தின எந்த இன்ஃபர்மேஷனுமே வெளியில வரல அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இப்போ அவங்க ரிட்டன் இன்னும் வீட்டுக்கே வரல, அவங்க இப்ப சிறையில இருக்காங்களா இல்ல வந்து போலீஸ் லாக்அப்ல இருக்காங்களா, எதுவுமே தெரியலன்ற ஒரு தகவலும் இருக்குல்ல சார்? இல்லவா, அதாவது சென்சேஷனல் கேசஸ் ஒரு அரசாங்கத்திலே கமுக்கிறது தேச விரோத குற்றம். அது புரியுதா உங்களுக்கு? சென்சேஷனல் கேஸ்னா என்ன, இந்த நாட்டுக்கு எதிராக ஒரு சதியை பண்றதுன்னு அர்த்தம். என்னங்க, 120B அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கு. இந்த கவர்மெண்ட்டவே கமுத்துடலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறதுக்கு பேரு தேச விரோத குற்றம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி, நாடுன்னு என்ன அர்த்தம், நம்ம நாடு தமிழ்நாடு, நம்மளுக்கு ஒரு ஸ்டேட்டு தானே. நம்ம தேசத்துக்கு எதிராக ஒரு குற்றம்னா 120Bனா, நம்ம தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒரு குற்றம்னாலும் 120, அதாவது அரசுக்கு எதிரான சதித்திட்டம். அது கான்ஃபிடென்ஷியலாக தான் விசாரிப்பாங்க. சாதாரண வழக்குகள், இப்போ குட்காவை பற்றி நீங்கள் பேசுனீங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் பேசுனது கிட்டத்தட்ட நான் வந்து ஒத்துக்கிட்டேனா இல்லையா? இதை பொறுத்த வரைக்கும் ஆப்ரேஷன் மேகாலயா அப்படிங்கிற ஒரு ரகசிய திட்டத்தோட மேகாலயா இப்போ இந்த பக்கம் டெல்லி வரைக்கும் அல்ல நேபாள் வரைக்கும் தெரிஞ்சு போய்டுன்ட்டு நார்த் ஈஸ்ட் இல்லை கடைசியில் இருக்கிற ஒரு ஊர் பேரை வச்சுட்டோம்னா எவனுக்கும் தெரியாது அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒரு ஆள் சொல்லி அனுப்புகிறாரு. அது யாருன்னு உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, பாவம். என்னங்க பாவம், உங்களை மாதிரி இந்த மாதிரி ஒன்றும் விவரம் தெரியாத குழந்தைங்க கிட்ட பேசி நிறைய விஷயங்களை நம்மளே வந்து வெளியே சொல்லக்கூடாது, ஏன்னா வழக்கு விசாரணை இருக்கு. இந்த மேகாலயாங்கிற பேரை கண்டுபிடிச்சி சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒரு ஆள் கொடுத்துருக்காரு. என்னங்க, அந்த சுப்ரீம் கோர்ட் அட்வைஸ் எல்லாம் வந்து எவ்வளோ தூரம், அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் வேலை பார்க்குற ஒருத்தர் இவ்வளோ ஐடியா கொடுக்குறாரு. இல்லைன்னா வந்து கரூர் கம்பெனிக்கு வந்து வேற சிம் கார்டில் ஒர்க் பண்ணுது. கரூர் கம்பெனிக்கு என்னென்ன சிம் கார்டு போட்டாங்க, யார் யார் போட்டாங்கன்னு அங்கெல்லாம் வந்து நிறைய செல்போனை வந்து வாங்கி அந்த சிம் கார்டெல்லாம் ஆராய்ச்சி பண்ண ஆப்ரேஷன் மேகாலயா வந்து எந்த ஊரில் தொடங்கி எந்த ஊரில் மையம் கொண்டு
எந்த ஊரில் சுழன்று எப்படி ஆப்ரேஷன் தொடங்குச்சு அப்படின்னு கண்டுபிடிக்க வேண்டிய வளையத்துக்குள்ள விஜயன் போனது எனக்கு வருத்தமா இருக்கு. ஓகே, இல்லைங்க, அந்த விசாரணைக்கு விஜயன் போயிருக்கிறது எனக்கு வருத்தமாக தான் இருக்கு. இப்போ வந்து தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் எப்படி வந்து வருத்தப்படுகிறதோ, அண்ணன் சீமான் எப்படி வருத்தப்படுகிறாரோ, என்னங்க தினகரன் எப்படி வருத்தப்படுகிறாரோ, அதே மாதிரி நம்மளும் வருத்தப்படுறோம். நம்ம ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவித்துக்கிறோம். ஆனால் காவல்துறை விசாரணை அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருக்காங்க, எந்த அளவு வந்து சிங்க்ரனைஸ் ஆகுது, அவர் ஏற்கனவே வந்து கஸ்டடியில் எடுத்த ஆட்கள் மற்றும் திருநாவுக்கரசு போன்றவர்கள் எடுத்த ஸ்டேட்மெண்ட் எந்த அளவுக்கு வந்து சிங்க்ரனைஸ் ஆகுது அப்படிங்கிறத வச்சு அந்த விசாரணை போகும். விசாரணையில் இருக்கிற பொழுது அதை பற்றி ஒரு அதுக்கு அடுத்த கருத்து, அதை தாண்டிய கருத்துக்களை பேசுவதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லையம்மா. அதனால நான் இதோட எந்த விஷயத்தையும் நான் பேசவே வந்து வரல சார். நீங்க எந்த விஷயத்தையும் பேசல சார். கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ் இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.